எத்தனை வயசு ஆகுது பாட்டி? 110 வயசு. 110 வயசா? அப்பா பாட்டி 110 வயசுல பயங்கரமா இருக்கீங்க பாட்டி நீங்க. பாட்டிமா 7 கடல் 7 மலை தாண்டி காதலியை பார்க்க போவாங்க. நான் 4 மலை தாண்டி உங்களை பார்க்க வந்திருக்கேன். அண்ணனும் வந்திருக்காங்க. அண்ணன் உங்களை மாசம் மாசம் பார்க்க வராங்க. அண்ணன் இந்த தடவை வந்து மணியாட்ட கொடுக்க வரேன்னாங்க. சரி உங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் மேல கீழே போயிருந்தீங்களா? இப்ப நடந்தே போயிருந்தீங்களா? நடந்து இல்ல, அந்த சமையல ஒரு மாதிரி நடக்கலாம், நடந்துதான் போனோம். நடந்து கிலோ போயிருந்தீங்களா பாட்டி? இங்க எந்த வருஷம் வந்தீங்க? வந்த வருஷம் தெரியாது. யானை யானை வரும் இங்க வந்திருக்கா? இங்க 10 வீட்டுக்கு பக்கம் வராது. அதுவும் காட்டு வழியே வரும், காட்டு வழியே போயிடும். செத்தம் போட்டோம்னா நிற்காது, போயிட்டு. இங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க டெய்லி? இங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எங்க வாழ்க்கைன்னா இந்த தோட்டத்துல கிழங்கு போடவும், இந்த அரைஞ்சி இது கம்பு பாக்கு மரம் செடியும் இதுகளும் போடுறது. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம், சந்தோஷமா இருக்கு. இங்கே 10-40 குடும்பம் இருந்தது இல்லை, எல்லாம் அப்படியே எல்லாம் வயசு. நீங்க ஏன் பாட்டி போவே இல்லை? நாங்கள் வாழ்க்கை கீழே சந்தை இல்லை. சரி நாங்கள் போகிறோம் கீழே. என் கூட வரீங்களா? என் கூட வரீங்களா? இந்த வீட்டை தள்ளித்தான் நான் வீட்டை பூட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரீங்களா? நான் கூட்டு போகிறோம். நான் வர மாட்டேன். ஏன்? நாங்களும் பார்த்துக்குறோம், சௌகரியமாக பார்த்துக்குறோம். இந்த இடம் தான் நம்மளுக்கு சௌகரியம். இதுதான் சௌகரியமா? சரியா போச்சு போங்க. நான் ஜாம் தண்ணி இங்கே தான் கிடக்கும். அப்படியா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இங்கே இதே இடத்துல தானே போனோம். அது மாதிரி நம்மளும் போகிறது. உங்க பிள்ளைலாம் எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்க்க வருவாங்க? எத்தனை நாளைக்கு ஒருத்தர் உங்களை பார்க்க வருவாங்க? இங்கெல்லாம் அப்போ உங்களை மாதிரி பார்க்கறதுக்கு ஒன்றும் வராது. அவங்க காஜாத்தில் தானே கிடக்காங்க, அவங்க ஒன்றும் வராது. யாரை பேசுறீங்க? யார்கிட்ட பேசுவீங்க? யார்கிட்ட பேசுவீங்க? ஒருத்தவங்கள்ட்டையும் பேசுறதுக்கு ஆதிக்குங்க. இங்கே மகனும் மருமகளும் இருக்கு, அங்கே மகளும் இருக்கு. இவ்வளோ இதுதான் பேசுறது. யாராவது வேணும்ல கூட பேசுறதுக்கு அப்படியே யாரும் இல்லை, ஒத்தையில் தான் தனியாகவே இருக்கணும்னா. உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? உடம்புக்கு சுருக்கு வந்தோம்னா பார்ப்பேன், அதில் சத்தா சாவும், பிழைச்சா பிழைச்சி. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றா சொல்லுவீங்க.